ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தப்பா போய் ஏதோ கிராஸ் கனெக்ஷன்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிளாசம் ஆச்சு. இது ஒரு சினிமா கதை மாதிரி தான் இருக்கு. ஆமால, அட்லீஸ்ட் எங்கேயோ சினிமா வருது. கனெக்ட் ஆயிருக்குது. ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு உங்களோட ரிலேஷன்ஷிப்பு. ஸோ கல்யாணத்துக்கு போனது எப்படி, வீட்ல எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்க, என்ன சொன்னாங்க அம்மா அப்பா? அம்மாவுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே தெரியும். அது எங்க ஃபேமிலியில அதெல்லாம் ஓப்பனா இருக்கும். பிகாஸ் போய் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே தெரியும், ஃப்ரெண்டுன்னு தெரியும். தென் அதுக்கப்புறம் ஸ்லோலி ப்ராக்ரஸ் ஆகப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. சரி ஓகே, இதுதான் வரப்போகுது, இந்த பாம் தான் வரப்போகுது கடைசியில. பட் ஆல்வேஸ் நான் நினைச்சேன் அப்பாவுக்கு தெரியாதுன்னு. பட் பார்த்தா அவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் ஸோ குவைட்டா நான் ஒரு வாட்டி இருந்துக்கிறது. ஒரு ஒரு ட்ரிப் துபாயிலேருந்து வரப்ப நான் டிசைட் பண்ணேன் அப்பா கிட்ட சொல்ல போறேன்னு. அப்போ ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். என் தம்பி தான் அவர் பின்னாடி நின்னு, "இல்ல இல்ல இல்ல நீ பண்ணு, நீ சொல்லு, ஒண்ணும் சொல்ல மாட்டாரு." தென் நான் சொன்னோனே அவர் ஃபர்ஸ்ட் கேட்டாரு, "ஓ! எனக்கு தெரியாதுன்னு நெனச்சியா?" பட் தென் ஹி இஸ் சப்போர்ட்டிவ். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் எல்லாம் பேசி தென் வி காட் மேரிட்.